பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் அவர் இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க மத தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. கிராமங்களிலிருந்து அநேக மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வீடு முழுவதும் ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. இயேசு உட்கார்ந்து அவளோடு கூட பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த சமயத்தில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அந்த வல்லமை வெளிப்பட்டது பாருங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் இயேசுவுக்கு முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அந்த ஊரில் திமிர்வாதக்காரன் ஒருவன் இருந்தான். படுக்கையிலே அவன் படுத்திருக்கிறான். அவனுடைய கைகள் வளைந்திருக்கலாம், கால்கள் வளைந்திருக்கலாம். வாதத்தில் பலவிதமான வாத நோய்கள் உண்டு. அதில் திமிர்வாதம் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். சிலருக்கு அப்படியே வாய் கோணிரும், கழுத்து கோணிரும், கை காலெல்லாம் அப்படியே எலும்புகள் மடங்கி விடும். அவனால் எழும்பி உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் படுக்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ சில மனிதர்கள் அவன் மீது அன்பு கூர்ந்து இவனை இயேசுவனிடத்தில் கொண்டு போனால் இவன் சுகமாகி விடுவான் என்று அவனை படுக்கையோடு தூக்கிட்டு வர்றாங்க. இயேசுக்கிட்ட கொண்டு போகலாம், இயேசுக்கு முன்னால் வச்சா போதும், இவன் சுகமாகி விடுவான் என்று கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஜனக்கூட்டம், வாசலில் ஜனக்கூட்டம், வீட்டை சுற்றிலும் ஆட்கள் இயேசு பிரசங்கம் என்றது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவங்களால் ஜனக்கூட்டத்துக்குள்ள அந்த மனிதனை தூக்கி கொண்டு இயேசுக்கு அருகில் போக முடியவில்லை. உடனே அவங்க யோசித்தாங்க, ஐயோ பாவம், இயேசுவிடத்தில் கொண்டு வந்த முடியவில்லை என்று திருப்பி கொண்டு போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். வீட்டுக்கு மேலே ஏறினாங்க. மாடிப்படியில் ஏறி போனால் அந்த வீடு தட்டோடுகள் போட்ட வீடு. அந்த ஓட்டெல்லாம் பிரித்து ஒரு துவாரம் உண்டாக்கி அந்த வீட்டு மேல் கூரையிலிருந்து அவனை இயேசுவுக்கு முன்னால் படுக்கையோடு கூட கயிறு கட்டி இறக்கி விட்டார்கள். இயேசு அவனை பார்க்கிறார். அப்போ என்ன நடக்குது? அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். உடனே அங்கே இந்த மத தலைவர்கள் நினைக்கிறார்கள், பாவங்களை மன்னிக்க இந்த இயேசு யார்? இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? தேவன்தானே பாவத்தை மன்னிக்க முடியும் என்று இயேசுவை தெய்வமாக நம்பாதபடியால் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு. தான் இந்த உலகத்தில் வந்த இறைவன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருடைய சிந்தனைகளை அறிந்து ஆண்டவர் அப்படி பேசிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். உடனே அவன் சுகமாகி எழுந்து அந்த படுக்கையை சுமந்து கொண்டு அவன் இயேசுவை மகிமைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோம் என்றார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல அதிசயங்கள் நடக்க போகிறது. இயேசு அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷனை கொண்டு வர்றாங்க, இயேசுவனை கொண்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே போக முடியல. உடனே மாடியில் ஏறி ஓட்டை எல்லாம் பிரித்து அந்த வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் இயேசு இருந்து அந்த ஓட்டெல்லாம் ஒருத்தர் கலட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருடா எங்கள் வீட்டை உடைக்கிறது? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருக்கிறோம். ஒரு வீடு கட்டுற கஷ்டம் யாருக்கு தெரியும்?
வீட்டெல்லாம் உடைக்கிறியன்னு சண்டைக்கு போயிருப்பான்ல. ஆனால் அந்த வீட்டுக்காரன் யாரும் சண்டைக்கு போகவே இல்லை. வீட்டையே திறக்கிறாங்க, மேல் கூரையை பிரித்து எடுத்து ஓட்டை எடுத்து ஒரு ஆளையே உள்ளே இறக்குறாங்க. யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்? இயேசு அங்கே இருந்தா. அல்லேலூயா. இயேசு அங்கே இருந்ததுனால வீட்டையே உடைச்சி ஒரு ஆளை இறக்குறாங்க. ஒருத்தர் அந்த வீட்டுக்காரங்க கூட ஒன்றும் பேசலை, அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுக்கு முன்னால் இறக்கி வச்சுட்டாங்க. மேலேருந்து அவங்க பார்க்குறாங்க, இயேசு அவங்கள பார்க்குறாரு. இவங்க இந்த மனுஷனை கொண்டு வந்து எனக்கு முன்னால் வச்சுருக்கிறாங்களேன்னு பார்க்கிறார். இயேசு கோவப்பட்டாரா? ஒரு வீட்டையே பாழ் பண்ணுறீங்களாப்பா, நான் தான் வெளியே வந்து சுகமாக்கிறேன் அப்படி சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. வேதம் சொல்லுகிற அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டாராம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். அந்த அவனை தூக்கிட்டு வந்த நண்பர்கள், இயேசுகிட்ட போனால் இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இவன் சுகமாயிருவான், இவனுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிடும், பாவம் இவன் படுக்கையில் கஷ்டப்படுகிறானே, ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி விசுவாசத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த விசுவாசத்தை இயேசு கண்டாராம். கண்ட உடனே அந்த மனுஷனை பார்க்கிறார். அவன் அப்படியே சுருண்டு படுத்திருக்கிறான், கை காலெல்லாம் முடக்கப்பட்டு. அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதலாவது இயேசு சொல்கிறாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணும்? எழும்பி நடன்னு சொன்னால் அவன் நடக்க போகிறான், சுகம் உண்டாக போகிறாரு. அதுக்கு தான் அவனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள். மத்தேயு 9 அதிகாரத்திலையும் 2ஆம் வசனத்திலேருந்து இதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அற்புதத்தை நேரில் பார்த்து அந்த மத்தேயு எழுதுகிறார். அவனை பார்த்து இயேசு சொல்கிறாராம், மகனை திடன்கொள், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் என்றால், அந்த வியாதிக்கு காரணமே அவனுடைய பாவங்கள். எல்லா வியாதிக்கும் பாவம் தான் காரணம்னு சொல்ல முடியாது. நாம் இயற்கை விதிகளை மீறும் பொழுது சில நோய்கள் நமக்கு வரக்கூடும். நோய் கிருமிகளினால் நோய்கள் வரக்கூடும். பல காரிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில பாவங்கள் வியாதியை நம் சரீரத்தில் கொண்டு வரும். இவன் வியாதிப்பட்டதற்கு காரணம் இவனுடைய பாவம். அதனால தான் அவன் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறான். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் இவன் சுகமாக்கப்பட முடியும். அந்த தடை மாறினால்தான் ஒரு அற்புதம் இவன் வாழ்க்கையில் நடக்க முடியும். அதனால தான் அப்போ தான் அவனுக்கு சமாதானம் உண்டாக முடியும். அதனால் இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு ஏன் அப்படி திடன்கொள் என்று சொல்லுகிறார்? இவனுக்கு தெரியும், தன்னுடைய பாவத்தினால தான் இந்த வியாதி என்று அவனுக்கே தெரியும். அவனுக்கே தெரியும், நம்ம பாவத்தினால தான் இந்த வியாதி நமக்கு வந்திருக்குன்னு அவனுக்கே தெரியும். அவனுடைய உள்ளத்தில் என்ன துக்கம்? இயேசு என்னை மன்னிப்பாரா? நான் செய்கிற பாவத்தை எனக்கு மன்னிப்பாரா? அல்லது அவர் தீர்க்கதரிசி ஆயிட்டு நான் செய்கிற பாவம்லாம் அவருக்கு தெரியுமே, நீ பாவியான மனுஷன், நீ பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்கிறாய் என்று என்னை புறக்கணித்து விடுவாரோ என்கிற பயம், பாவத்தை குறித்த உணர்வு இருந்தது. என் பாவம் மன்னிக்கப்படுமான ஏக்கம் இருந்தது. அதனால் இயேசு அவனை பார்த்து சொல்றார், மகனே நீ திடன்கொள். அவன் அன்பாய் எப்படி சொல்கிறார்? மகனேன்னு சொல்லுகிறார். அவனுக்கு இயேசுவிட வயசு அதிகம் கூட இருந்திருக்கலாம். அந்த ஆண்டவர் அவன் என்ன சொல்கிறார்? மகனேன்னு சொல்கிறார். நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு பேரம் பேத்தி இல்லாமல் கிடையாது. 60 வயசு ஆனால் கூட உங்களை மகளேன்னு தான் சொல்லுவார், மகனேன்னு தான் சொல்லுவார். நாம் தேவனுக்கு எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை தான் பிள்ளைகளாக நேசிக்கிறார். அவனை பார்த்து அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவனை வெறுக்கவில்லை, அவனை மகனேன்னு கூப்பிடுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அந்த இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐயா கூட்டத்துக்கு வருவார். நான் அவர் அடிக்கடி பார்த்துருக்கேன். கூட்டம் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணிட்டு போவார். ரொம்ப பக்தி உள்ள ஒரு மனிதர், கிறிஸ்தவர் தான், பக்தி உள்ள மனிதர். ஒரு கிராமத்திலேருந்து வருவார். நல்ல வேலை செய்து கொண்டிருந்தார். மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கூட்டத்துக்கெல்லாம் வந்து ஜெபிச்சுட்டு போனால் கூட ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி துக்கத்தோடே இருப்பார். ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி அது மாதிரி இருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லி. ஒரு நாள் என்னை பார்க்க நம்முடைய ஆஃபீஸுக்கு வந்தார். வந்து, ஐயா உங்கள்கிட்ட நான் தனியாக கொஞ்சம் நேரம் பேசணும் என்று சொன்னார். சரி வாங்க, என் ரூமில் உட்காந்து பேசலான்னு என்னுடைய ரூமில் கூட்டு உட்கார வச்சேன். உங்களுடைய என்ன காரியம் ஐயான்னு கேட்டேன். கண்ணீர் விட்டு அழுதார்.
சிறு பிள்ளை மாதிரி அவர் அழுதார், ஏங்கி ஏங்கி அவர் அழுதார். வயசான ஒரு ஐயா, நல்ல வேலை செய்து கொண்டு மதிப்பு மரியாதையோடு இருக்கிற ஒரு ஐயா. அப்போ நான் கேட்டேன், என்னையா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி. அவர் சொன்னார், ஐயா நான் பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவன் தான், பாருங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், பக்தியோடு இருக்கிறேன், கூட்டத்துக்கெல்லாம் நான் வர்றேன். ஆனால் சில வருஷத்துக்கு முன்னால் நான் செய்கிற ஒரு பாவம், நான் அப்போ செய்கிற ஒரு பாவம் என்னை தொடர்ந்து வருது. யாருக்குமே தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. எல்லாரும் என்னை நல்ல பக்தி உள்ள கிறிஸ்தவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். என் அந்தரங்க வாழ்க்கையில் நான் பாவம் செய்துட்டேன் ஐயா. இப்போ வயசாயிட்டு பலனெல்லாம் போயிட்டு இப்போ அந்த பாவத்தை நான் செய்கிறது இல்லை. ஆனால் முன்னால் நான் செய்கிற அந்த பாவம் என்னை தொடர்ந்து வருது. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு சமாதானம் இல்லை. என் பிள்ளைகள் என் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிற்குது. என் மனசாட்சி என்னை வாதிக்குது, என் மனசாட்சி என் உள்ளமே என்னை வாதிக்குது. நீ பாவி, நீ இந்த பாவத்தை செய்திருக்கிற பார், அதான் உன் குடும்ப பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. என் மனசாட்சியே என்னை வாதிக்குதுய்யா. நான் பக்தியோடு சர்ச்சுக்கு வந்தாலும் கூட்டத்துக்கு வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. எனக்கு தெரியும் நான் செய்கிற பாவம்தான், வேறு யாருக்குமே அது தெரியாதுய்யா அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் பாவின்னு யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் ஒரே ஒரு காரியம் இயேசு சொல்றார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு சமாதானம் தாங்கன்னு கேளுங்க, இயேசு உங்களை கட்டாயம் மன்னிப்பார்னு சொன்னேன். என்னோடு முழங்கால் படியிட்டார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். இயேசுவே நான் பாவின்னு உணர்றேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்த தப்பெல்லாம் எனக்கு மன்னிச்சு என் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது, என் சமாதானம் எனக்கு இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். நான் அவருக்காக ஜெபிச்சு முடித்தேன். எழுந்த உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரையான்னு சொன்னார். அப்படி முகத்தில் பார்த்தேன் ஒரு பெரிய மாற்றம், ஒரு மலர்ச்சி. அந்த உள்ளத்தில் இருந்த அந்த துக்கம் மாறி ஒரு சந்தோஷம், அந்த குற்ற மனசாட்சி நீங்கி இப்போ என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டான்ற ஒரு மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன், குடும்பத்துக்குள்ள மாற்றம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அதை பிறகு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்பார். அது ஒரு மலர்ந்த முகத்தோடு இருப்பார், அது வித்தியாசம் தெரிந்தார். அப்படி தான் இந்த மனுஷன் பாவத்து நிமித்தமாக பாதிக்கப்பட்டு மனசு பாதிக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நான் பாவின்னு நான் உன்னை குற்றவாளி ஆக்க மாட்டேன், உன்னை புறம்பே நான் தள்ள மாட்டேன், நீ உன் பாவத்தை உணர்றதுனால நான் மன்னிக்கிறேன்னு இயேசு சொன்னார். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்துரு, இப்போ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தனை வருஷம் அந்த படுக்கை தான் அவனுக்கு எல்லாமே, அதில் தான் சுருண்டு படுத்திருப்பான். படுக்கையோடு தான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவன் படுத்திருந்த படுக்கையோடு தான் இயேசுக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக மணிக்கணக்காக அந்த படுக்கை தான் அவனை சுமந்து கொண்டு இருந்தது. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ எழுந்துரு, உன் படுக்கையை சுமந்து கொண்டு போன்ட்டார். இது வரைக்கும் அந்த படுக்கை தானே ஒன்று சுமந்துச்சு, இப்போ இன்றைக்கு நீ அந்த படுக்கையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே சுகமாகி எழும்பி விட்டான். அற்புதமான ஒரு சுகம். படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு திரும்பி போனான். ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி அதிசயமான காரியத்தை கண்டோம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இயேசு இன்றைக்கும் அப்படி செய்கிறாரா? இன்றைக்கி நடந்தது எழுதப்பட்டிருக்குதுங்க, இன்றைக்கி அப்படி நடக்குமா? எனக்கு நடந்துச்சே. என் 14 வயசில் இருதயம் வீங்கி வலது கால் செயலற்று நொண்டியாக நான் படுத்திருந்தேனே. அப்போ இயேசுனாலே எனக்கு பிடிக்காது. இதே நாலுமாவடி கிராமம் தான் எனக்கு. ரொம்ப வைராக்கியமான ஆள். நான் இயேசுவை பற்றி சொன்னால் அவ்வளோதான், அவங்கள விரட்டிடுவேன். நான் அப்படி தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு 14 வயசு. ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். மெட்ராஸில் வெள்ளிவாக்கத்தில் சிங்காரம்பிள்ளை ஸ்கூலில். நடக்க முடியாமல் ஆயிட்டு, வலது கால் செயலற்று நொண்டியாக படுத்திருந்தேன். வீட்டில் பாடியில் நாங்கள் இருந்தோம். முன்னால் எங்கள் அப்பாவுக்கு பாத்திர கடை, பின்னால் எங்களுடைய வீடு, அதில் தான் நான் படுத்திருந்தேன். 6 வீடு, காம்பவுண்டு வீடு, அதில் முதல் வீடு எங்கள் வீடு. படுத்திருந்தேன், நொண்டியாய் படுத்திருந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. எலும்பும் தோலுமாய் படுத்திருந்தேன். மரணம் நிச்சயம், அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க, உடைய மகன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது,
இருதயம் முற்றிலும் டேமேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மரணம் நிச்சயம்ன்ற நிலைமையில் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மரண படுக்கை. யோசித்து பாருங்கள், அந்த வீடு நிம்மதியாக இருந்திருக்குமா? ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமா? ஒரு மரண வீடு போல் எங்கள் வீடு இருந்தது. சில மாதங்கள் அந்த வேதனை. அப்போ தான் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எங்கள் கடையில் எங்கள் அப்பாவோட ஜாமான் வாங்க வந்ததில் பழகினவர். அவர் நான் நோய் வாய்ப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார். எங்கள் அம்மா அவரை பார்த்து அழுதாங்க கண்ணீரோடு. என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் மகன் செத்துருவான்னு டாக்டர் சொல்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணுவியா, என் மகனுக்காக ஜெபிப்பியான்னு சொன்னாங்க. அவர் உடனே பாருங்கள், லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல, ஊழியரும் அல்ல, ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவர். நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசு அற்புதம் செய்வார்னு சொன்னார். அப்போ என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டா. எங்கள் வீட்டுக்குள்ளே அப்போ ஒருத்தரும் கிறிஸ்தவங்க கிடையாது, எல்லாம் பயபக்தியாக நிற்கிறாங்க. இயேசு சுகமாக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கரமுயர்த்தி ஜெபித்தார். ஜெபிக்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். அன்பானவர்கள், எப்படின்னா நான் அதை உணர்ந்தேன். நான் இயேசுவை நம்பாத ஆள், கண்ணை திறந்து வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் இயேசுவை நோக்கி ஜெபமே பண்ணல. எங்கள் அம்மா தான் எனக்காக கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, நான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த ரூமுக்குள்ளே யாரோ வர்றது என்னால் அது உணர முடிந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போது கண்ணை மூடி சும்மா உட்காந்துருங்க. யாராவது அந்த ரூமுக்குள்ளே நடந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும், உங்களால் உணர முடியும் யாரோ வர்றாங்கன்னு. அதே மாதிரி நான் உணர்ந்தேன், யாரோ இந்த ரூமில் வர்றாங்க, என் படுக்க பக்கத்தில் வர்றாங்கன்னு நான் உணர்ந்தேன். அப்போ என் கண்ணில் இந்த கண்ணீராக வடி ஆரம்பித்தோர். பயம், தெய்வீக பயம், ஏதோ இங்கே நடக்குதுன்னு சொல்லி. அவர் சொல்கிறார், இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டார். இந்த தோள் பகுதியில், வலது தோள் பகுதியில் ஒரு கை தொடுவதை நான் உணர்ந்தேன். அப்போ ஒரு வல்லமை அப்படியே என் கால் வழியாக இப்படியே பாய்ந்து போகுது. என்னால் உணர முடியும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வல்லமை நான் உணர்ந்தேன். உடனே நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்துட்டேன். அடுத்த நிமிஷம் என் கால் சரியாக எழுந்து உட்கார்ந்தேன். ஜெபம் முடிச்சுட்டு அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நான் எழும்பி உட்கார்ந்துட்டு நான் எலும்பும் தோலுமாக இருந்தேன். பல மாதங்கள் அந்த நோய் படுக்க நான் மெதுவாக அப்படி எழும்பி நின்று நடக்க ஆரம்பித்தேன். நடக்க முடிந்தது. வீங்கி இருந்தேன், இருதய நார்மலாய் மாறிவிட்டது. அற்புதம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு அற்புதம் செய்தாரே, இன்றைக்கு நடக்குமான எனக்கு செய்தாரே. அதனால தான் நான் அவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு செய்தார். இயேசு என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் என் கல்லறை தான் இன்றைக்கு உலகத்தில் இருந்திருக்கும். என்னை நேசித்து நான் அவரை நம்பலை, அவரை தூஷித்தேன். ஆண்டவர் நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு ஆண்டவர் போகலை, எனக்கு கூட அற்புதம் செய்தார். அப்போ உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு அவர் செய்வார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு செய்ய போகிறார், உங்களை தொட போகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கண்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்ணில் பார்வை கொடுக்க போகிறார். இன்றைக்கு இப்போ நடக்க போகிறது. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது இயேசு உங்களை தொட போகிறார். அவருடைய வல்லமை இங்கே பிரசன்னமாகி இருக்கிறது. நான் இதை ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இங்கே பிரசன்னமாகி இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொட்ட உடனே சுகம். அவன் சுகமானான், எழும்பி நடந்துட்டான். அற்புதமான சுகம். நொண்டியா கிடந்த எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார். உங்களை சுகமாக்குவார். பயப்படாதங்க. எந்த வியாதியாக இருக்கட்டும், இயேசு இலவசமாய் சுகம் தருவார். இப்போ அவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. நீங்கள் சுகமடைய போறீங்க. அது எந்த நோயாக இருக்கட்டும், ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாகும். விசுவாசிங்க. இன்றைக்கு இயேசு என்னை தொடுவார்னு விசுவாசிங்க. அந்த சுகமளிக்கிற வல்லமை என்னை தொடும், நான் சுகமாவேன்னு விசுவாசிங்க. இந்த அற்புதத்தை செய்ய காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டு என்று வேதம் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்தார். வேற ஒன்று அவர் கேட்கல, உங்கள்கிட்ட காணிக்கை கேட்கல, பொண்ணு பொருளை கேட்கல. என்னை விசுவாசிக்கிறியா, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன், அவ்வளோதான் கேட்குறார். என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா?